மற்றவங்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு நினச்சி நாம் ஒரு செயலிலிருந்து விட்டு நிற்கிறது இல்லைன்னா ஒன்று பேசணும். அது பேச நான் அது பேசினா மற்றவங்களை என்ன நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அப்படி ஒரு கூச்ச மனப்பான்மை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு நம்ம செயல் செய்தாலும் சரி, இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் செய்யணும் அப்படின்னா அடுத்தவர் என்ன நினைப்பார்களோ என்ன ஒரு பயந்தான், ஒரு ஃபியர் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு சிந்தனைக்கு காரணம் அப்படின்னு என்னன்னா, நாம் வந்து நம்மளுக்கு உண்மை இல்லை அப்படின்னு தான் அதோட காரணம். இப்போ வந்து நம்ம மனசு சில ஆள்காரங்க இருக்குது, அவங்களுக்கு மனசில் பட்டது டக்குன்னு சொல்லும். அப்போ என்ன பப்ளிக் என்ன சொல்லி இந்தம்மா என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி உள்ள அவங்கள்ட அந்த இயல்பான தன்மையை உள்ளே வச்சுட்டு வெளியில் வந்து ஒரு நடிப்பு மாதிரி சொல்லும்போது மற்றவங்கள்கிட்டயோ அவங்கள என்ன பார்த்தால் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வரும்போது தான் நம்ம இயல்பான தன்மையை மனசுக்குள்ளே வச்சு வெளியில் இன்னொரு கேரக்டரை நம்ம காட்டும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு பயம், அந்த பய உணர்வு நமக்கு கிட்டே இருக்கங்காட்டி தான் நம்ம அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம குழந்தையும் கூட்டிகிட்டு ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போகணும்னு வச்சோம். அங்கே வந்து குழந்தை வந்து அதுக்கு வந்து ஆக்டிங் தெரியாது. அது இயல்பு குழந்தைத்தனமாக இருக்கங்காட்டி தான் அது வந்து குறும்பு பண்ணுறதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற ஒருத்தவங்கக்கிட்ட கூட குழந்தை வந்து ஜாலியாக பேசும். ஓகேங்களா? அப்போ அதோட இயல்பு. ஆனால் பெரியவங்களுக்கு வந்து அந்த இயல்பு தன்மை இருக்காது. அவங்கள வந்து அந்த குழந்தை யாருக்காச்சும் இல்லைன்னு ஏதோ ஒரு பொருள் எடுத்து விளையாட தொடங்கும்போது நம்ம வந்து திட்டும், அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து இன்னொருத்தருங்களை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, இல்லைன்னா அந்த கடைக்காரங்களை வந்து திட்டுமோ அந்த ஒரு பயம் நம்மளுக்கு இருக்கங்காட்டி தான் அந்த குழந்தைய நம்ம அங்கே தடை பண்ணதை அங்கே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டுறது. அப்போது இந்த ஒரு பயந்தான் நமக்கு இருந்தால் எல்லாத்திலும் நம்ம நடிக்க வேண்டதாக போகும். நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்குள்ளே நம்ம ஒரு உண்மையாக இருந்தால் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து அவங்க கூட தான் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். மற்றவங்க என்ன சொன்னாலும் அது வந்து அவங்களோட இயல்பை அது பாதிக்காது. அதுதான் அதோட கரெக்டு. அப்போ இப்போ வந்து எனக்கு ஒரு இயல்பு எனக்கு இருக்குது. அதனால்தான் ഞാൻ இப்படி தமிழ் பேசுகிறது. இப்போ இந்த இயல்பினை நான் விட்டு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு வீடியோவில் நான் வந்து பேசுகிறதும் பேசுகிற எனக்கு வந்து தைரியம் வராது. எப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக தமிழ் வராது. ஆனாலும் அதனால் நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். அது என்னோட ஒரு இயல்பு. ஓகே, இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி எனக்கு வந்து தமிழ் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் என்கிட்ட இருக்கங்காட்டி தான் நான் இவ்வளோ தைரியமாக வந்து இவ்வளோ பப்ளிக் பிளேஸில் வந்து இந்த மாதிரி பேசுகிறது. அப்போது இப்போ வந்து தமிழ்லே நிறைய வந்து வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதே வந்து எங்களால் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. அப்போது ஏமா நீங்கள் வந்து வீடியோவில் இப்படியெல்லாம் பேசுகிறது எங்களுக்கு வந்தது ஒன்றும் புரியவும் மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் அப்படின்னு நான் என்னோட மனசில் நான் நினச்சா நான் இது பேச முடியாது, எனக்கு வந்து தமிழ் கற்றுக்கவும் முடியாது. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு தோட்டம் எனக்கு வந்து இருந்தாலும் நான் அதனை கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் வந்து என்ன நினைச்சாலும் சரி நினைக்கிறாலும் சரி எனக்கு ஒரே ஒரு உத்வேகம் தான் இருக்குது, எனக்கு வந்து தமிழ் நல்லா பேசணும். அப்போ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வந்து பேசினா தான் எனக்கு வந்து ஒரு கூச்சம் மாறி எனக்கு வந்து நல்லா தமிழ் பேச வரும். அதனால தான் நான் பேசுகிறேன். ஓகேங்களா? அப்போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்பு தன்மையை வைத்து தான் நான் வாழ ஆரம்பிக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து இந்த லட்சியத்தை எனக்கு தமிழ் பேசணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தை நான் அடைய முடியும். ஓகே, அப்போ என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உங்களுக்காக வாழ பழகுங்கன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அது நீங்கள் வந்து தைரியமாக செய்யறதுக்காக முன் வரணும். அடுத்தவன் நம்மளை பெருமையாக பேசணும் அப்படின்னு நினச்சாலே அந்த ஒரு தைரியம் நமக்கு வராது. அப்போ அந்த ஒரு தைரியம் எப்படி கிடைக்கும்னா நம்மளை இன்னொருத்தர் கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அதுதான் மெயினாக செய்யணும். இன்னொருத்தரை போல் ஆகவும் முடியாது. ஆருக்காருக்காகையோ நம்ம வந்து நம்மளே அதை மாற்றிக்கிட்டு நம்ம கேரக்டர்னு எல்லாம் நம்ம ஒரிஜினல் கேரக்டர்னு எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட இன்னொரு பப்ளிக் பிளேஸில் வந்து இல்லைன்னு நம்ம சமுதாயத்துக்குள்ளே இன்னொரு ஆளாக நம்ம நடிச்சிட்டு இருக்குது. அதுதானே கரெக்டாக, அதுதானே உண்மையும் கூட. அப்போ நமக்கே உண்மையாக இருந்தால் அந்த பயம் இருக்காது, இன்செக்யூரிட்டி இருக்காது, அப்படியெல்லாம் வந்து இருக்காது. ஓகே, அந்த இயல்பு நிலையில் இருந்து வாழ பழகினாலே வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வெற்றி பெறலாம்.
இது மற்றவங்க என்ன நினைக்கும், மற்றவங்களை என்ன தப்பாக பேசுமே அல்லங்க அப்படியெல்லாம் நமக்கு நினைக்கவே கூடாது. நினைக்காம அந்த ஈர்ப்பு நிலையில் இருக்கும்போது அதுதான் கடவுள் பக்தியும் அதுதான். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல இப்போ கடைசியில் வந்து பக்திக்கு வந்தது காரணம் என்ன, இப்போ இதுதான் இந்த ஈர்ப்பு நிலை தான் கடவுளுக்கும் பிடிக்கும். ஓகே, அப்போது நம்ம வந்து மனசொன்றே கோவில், மனசாட்சி ஒன்றே கடவுள், நல்ல எண்ணங்கள் மட்டுமே பிரார்த்தனை, அந்த மாதிரி எண்ணத்தோடு இருந்து நம்ம இயல்பு நிலையில் நம்ம வாழ பழகினால் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து தீண்டாது. நம்ம லட்சியத்துக்கு வந்து நம்ம அடையவும் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.